வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் சின்ன சின்ன சென்டென்சஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ். டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் எப்படி சொல்லலான்ட்டு வாங்க பார்க்கலாம். முதலாவது, நேராக போ அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கோ ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லணும். இரண்டாவது, சிறப்பு எதுவும் இல்லை அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நத்திங் ஸ்பெஷல். யாராச்சும் என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? எதுவும் ஸ்பெஷல் இல்லை அப்படின்னு சொல்வீங்களே, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நத்திங் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும். தேர்ட் ஒன், இங்கே வா அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கம் ஹியர். இங்கே வானா கம் ஹியர் அப்படின்னு சொல்லணும். வானா கம், இங்கேனா ஹியர், கம் ஹியர் அப்படின்னு சொல்லணும். ஃபோர்த் ஒன், தயாராக அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பி ரெடி. தயாராகு அப்படின்றத எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? பி ரெடி அப்படின்னு சொல்லணும். ஐந்தாவது, ஏன் கூடாது? ஒய் நாட். ஏன்னா ஒய், கூடாதுன்னா நாட். ஒய் நாட்னா ஏன் கூடாது அப்படின்னு சொல்லணும். ஒய் நாட். சிக்ஸ்த் ஒன், வெளியே காத்திரு அப்படின்றத எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? வெயிட் அவுட் சைட். காத்திருனா வெயிட், வெளியேனா அவுட் சைட். வெயிட் அவுட் சைட்னா வெளியே காத்திரு அப்படின்னு சொல்லணும். ஏழாவது, அங்கே பார் அப்படின்றத எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? லுக் தேர் அப்படின்னு சொல்லணும். அங்கனா தேர், பார்ன்றதுக்கு லுக் அப்படின்னு சொல்லணும். லுக் தேர்னா அங்கே பார் அப்படின்னு அர்த்தம். லுக் தேர், அங்கே பார். எய்த் ஒன், வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை வந்து எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? எனிதிங் எல்ஸ் அப்படின்னு சொல்லணும். வேறு ஏதாவது அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் எனிதிங் எல்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் கேட்பாங்க, வேறு ஏதாச்சும் இருக்கா? எனிதிங் எல்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். நைன்த் ஒன், கீழே போ அப்படின்றத எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? கோ டவுன். கீழே போ அப்படின்றத எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? கோ டவுன். டவுன்னா கீழே, போன்றதுக்கு கோ டவுன் அப்படின்னு சொல்லணும். பத்தாவது, ரொம்ப நாளாக பார்க்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? லாங் டைம் நோ சி. ரொம்ப நாளாக பார்க்கலை அப்படின்றத எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? லாங் டைம் நோ சி. ரொம்ப நாளாக நான் உங்களை பார்க்கவே இல்லை, லாங் டைம் நோ சி அப்படின்னு சொல்லுங்கள். 11th ஒன், கவனமாக இரு அல்லது பார்த்துக்கோ அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டேக் கேர் அப்படின்னு சொல்லணும். உங்கள் ஃப்ரெண்டு உடம்பு சரியாமல் இருக்காங்க, அப்போ உங்ககிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்வீங்க? டேக் கேர், ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இங்கிலீஷில் டேக் கேர் அப்படின்னு சொல்லணும். கவனமாக இரு, பார்த்துக்கோனா டேக் கேர் அப்படின்னு அர்த்தம். 12th ஒன், இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? ஸ்டாப் இயர் அப்படின்னு சொல்லணும். இங்கே நில் அப்படின்றத இங்கிலீஷில் ஸ்டாப் இயர் அப்படின்னு சொல்லணும். 13th ஒன், வேறு எதுவும் இல்லை அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? நத்திங் எல்ஸ். வேறு எதுவும் இல்லை அப்படின்றத எப்படி சொல்லலாம்? நத்திங் எல்ஸ். வேறு எதுவும் இல்லை அப்படின்றத எப்படி சொல்லலாம்? நத்திங் எல்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் கேட்குறாங்க, வேறு ஏதாச்சும் இருக்கா, ஏதாச்சும் சொல்ல போறியா அப்படின்னு கேட்கும் போது என்ன சொல்லலாம்? நத்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். 14th ஒன், அருகே வா அப்படின்றத எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? கம் நியர் அப்படின்னு சொல்லணும். அருகேனா நியர், வானா கம். அருகே வா அப்படின்றத எப்படி சொல்லலாம்? கம் நியர் அப்படின்னு சொல்லணும். அருகே வா, இங்கே வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கம் நியர் அப்படின்னு சொல்லலாம். 15th ஒன், அதை பார் அப்படின்னு இல்லையா, அது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? see that. அதை பார், see that. பார்ன்றதுக்கு சி யூஸ் பண்ணணும், அதைன்றதுக்கு தட். ஸோ see that அப்படின்னு சொல்லணும். 16th ஒன், கொஞ்சமும் இல்லை அப்படின்றதுக்கு எப்படி சொல்லலாம்? நாட் அ பிட். எதுவுமே எனக்கு மிச்சம் வைக்காமல் அவனே சாப்பிட்டான், கொஞ்சம் கூட இல்லை அப்படின்றது எப்படி சொல்லலாம்? நாட் அ பிட் அப்படின்னு சொல்லுங்கள். நாட் அ பிட் அப்படின்னா கொஞ்சமும் இல்லை அப்படின்னு சொல்லணும். நாட் அ பிட் அப்படின்னு சொல்லலாம். 17th ஒன், அங்கிருந்து போ அப்படின்றத எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? கோ அவே. போன்றதுக்கு கோ ஆல்ரெடி நான் சொன்னேன். அங்கிருந்து அப்படின்றத இங்கிலீஷில் அவே அப்படின்னு சொல்லணும். அங்கிருந்து போ அப்படின்றத கோ அவே அப்படின்னு சொல்லணும். கோ அவே. 18th ஒன், வலப்பக்கம் திரும்பு அப்படின்றத எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டேர்ன் ரைட். வலப்பக்கம்ன்றது ரைட் சைட் சொல்லுவாங்க, திரும்பு அப்படின்றதுக்கு டேர்ன். ஸோ டேர்ன் ரைட் அப்படின்னா வலப்பக்கம் திரும்பு அப்படின்னு அர்த்தம். டேர்ன் ரைட். 19th ஒன், இதை எடு அப்படின்றத எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டேக் இட் அப்படின்னு சொல்லணும். இதை எடு, இதைன்றதுக்கு இங்கிலீஷில் இட் அப்படின்னு சொல்லணும். எடுன்றதுக்கு டேக் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை எடு அப்படின்றதுக்கு டேக் இட் அப்படின்னு சொல்லணும். 20th ஒன், இங்கே காத்திரு அப்படின்றத எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? வெயிட் இயர். இங்கே காத்திரு அப்படின்றத இங்கிலீஷில் வெயிட் இயர் அப்படின்னு சொல்லணும். இங்கே அப்படின்னா இயர், காத்திருன்றதுக்கு இங்கிலீஷில் வெயிட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே காத்திரு அப்படின்றத வெயிட் இயர் அப்படின்னு சொல்லணும். 20th ஒன், அதுவே போதும் அப்படின்றத எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? தட்ஸ் எனஃப். எனக்கு இதுவே போதும், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்றத எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? தட்ஸ் எனஃப் அப்படின்னு சொல்லுங்கள். அதுவே போதும், தட்ஸ் எனஃப், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம்.
தட்ஸ் எனஃப் அப்படின்னா எனக்கு அதுவே போதும் அப்படின்றதுக்கு நம்ம தட்ஸ் எனஃப் அப்படின்னு சொல்லணும். 22 நாளை சந்திப்போம் அப்படின்றது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? see you tomorrow. see you tomorrowனா நாளை சந்திப்போம். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் மீட் பண்ணுறீங்க, நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? see you tomorrow அப்படின்னு சொல்லுங்கள். see you tomorrowனா நாளை சந்திப்போம் அப்படின்னு அர்த்தம். 23 இங்கே பார் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? look here. look here. இங்கேனா here, பார்னா look. ஸோ look hereனா இங்கே பார் அப்படின்னு சொல்லலாம். look here இங்கே பார். யாராச்சும் போயிட்டே இருக்காங்க, நீங்கள் கூப்பிடுறீங்க, லுக் ஹியர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே பார்ப்பாங்க. ஸோ இங்கே பாருனா லுக் ஹியர் அப்படின்னு சொல்லணும். 24 அங்கே வா அப்படின்றத இங்கிலீஷில் கம் தேர் அப்படின்னு சொல்லணும். அங்கேனா தேர், வானா கம். ஸோ அங்கே வா அப்படின்றத எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? கம் தேர் அப்படின்னு சொல்லணும். கம் தேர்னா அங்கே வா, நீ அங்கே வா, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், நீ அங்கே வந்துரு அப்படின்னு இல்லையா, அது எப்படி சொல்லலாம்? கம் தேர் அப்படின்னு சொல்லணும். கம் தேர்னா அங்கே வா அப்படின்னு அர்த்தம். 25 மேலே போ அப்படின்றத எப்படி சொல்லலாம்? கோ அப். கோ அப்னா மேலே போ அப்படின்னு அர்த்தம். மேலே தான் இருக்காங்க உன் ஃப்ரெண்டு, நீ மேலே போய் பாரு அப்படின்றத எப்படி சொல்லலாம்? கோ அப். மாடியில் இருக்காங்க, மேலே இருக்காங்க அப்படின்றதுக்கெலாம் நம்ம எப்படி சொல்லணும்? மேலே போகணும் நீங்கள் அப்படின்றதுக்கு எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? கோ அப் அப்படின்னு சொல்லுங்கள். கோ அப் அப்படின்னு சொன்னால் மேலே போ அப்படின்னு அர்த்தம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 25 வேர்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இந்த 25 சிம்பிள் ஷார்ட்டான சென்டென்ஸை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக வரும், கான்ஃபிடென்ட்டாக வரும். மறக்காமல் இந்த 25 வார்த்தையும் நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து கான்ஃபிடென்ட் கிடைக்கும் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு. ஸோ இந்த 25 சிம்பிள் சென்டென்ஸை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்.